வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நம்ம மின்சாரத் துறையிலேருந்து இப்போ எந்த ஒரு தேர்வும் இல்லாமல் நிரந்தர வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டாங்க. இதுக்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 48,000 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வித அலவன்ஸும் இருக்கும். மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு பெண்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். உதவியாளர் கேட்டகரியில் இப்போது வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பில் என்னென்ன விதமான கேட்டகரியில் வேக்கன்சி இருக்குது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதை எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த அறிவிப்பு NTPC லிமிட்டட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன விதமான கேட்டகரியில் வேக்கன்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் சேஃப்டி இந்த கேட்டகரியில் 50 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 45 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸ்டார்டிங் சேலரியாக உங்களுக்கு 30,000 கொடுக்குறாங்க. மற்ற அலவன்ஸ் எல்லாமே சேர்க்கும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 48,000 கிட்ட உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கிடைக்கும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான ட்ரேடில் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், சிவிலு, கெமிக்கல், கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இதுக்கு ரிலவெண்ட்டான கோர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸை முடித்து ஒரு 60% மினிமம் மார்க் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணனா உங்களோட 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கான அந்த சர்டிஃபிகேட் மார்க் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் OBCயாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, EWS கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு careers.ntpc.co.inல போய் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது SC, ST, PWD, எக்ஸர்விஸ்மேன் கேண்டிடேட்டு, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இது தவிர்த்து மீதி கேண்டிடேட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 300 அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி பே பண்ணணும் என்னச்சு அதை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணல அட்ரஸ்ஸு, இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.